திருப்பாடல் 78. என் மக்களே, என் அறிவுரைக்குச் செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்குச் செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை. இவற்றை உரைப்போம் அவர்களின் பிள்ளைகளுக்கு, நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரவேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையர்க்கு அவர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர்தம் கட்டளைகளை கடைப்பிடிக்கவும், தங்கள் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்காற்குணமும் கொண்ட தலைமுறையாகவும், நேரிய உள்ளமற்றவர்களாகவும், இறைவன் மீது உண்மை பற்றற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார். வில் வீரரான எப்ராயிம் மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினர். அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைப்பிடிக்கவில்லை, அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டனர். அவர்தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அருஞ்செயல்களையும் அவர்கள் மறந்தனர். எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார். கடலை பிரித்து அவர்களை வழி நடத்தினார், தண்ணீரை அணைக்கட்டு போல நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழி நடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார், ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார். பாறை நின்று நீரோடைகள் வெளிப்படச் செய்தார், ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோடச் செய்தார். ஆயினும் அவர்கள் அவருக்கெதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர். வறண்ட நிலத்தில் உன்னதருக்கு எதிராய் எழுந்தனர். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள்: பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? உண்மைதான், அவர் பாறையை அதிரத் தட்டினார், நீர் பாய்ந்து வந்தது, ஆறுகள் கரை புரண்டு ஓடின.
இயலுமா? அவரால் தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா? எனவே இதை கேட்ட ஆண்டவர் சினங்கொண்டார். நெருப்பு யாக்கோபுக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தது. இஸ்ரவேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை. அவர் காப்பார் என்று நம்பவில்லை. ஆயினும் மேலேயுள்ள வானகனுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்தரிட்டார். அவர்களுண்பதற்காக மன்னாவை மழையெனப் பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பினார். அவர் விண்ணுலகினின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார். தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது பொழிந்தார். இறகுதிகள் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார். அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தைச் சுற்றிலும் விழச் செய்தார். அவர்கள் உண்டனர், முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்களது பெருந்தீனி வேட்கை தணியும் முன்பே அவர்கள் வாயிலில் உணவு இருக்கும் பொழுதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டெழுந்தது. அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார். இஸ்ரவேலின் இளைஞரை வீழ்த்தினார். இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். அவர் தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறையச் செய்தார். அவர்களது ஆயுளை திடீர் திகிலால் முடிவுறச் செய்தார். அவர்களை அவர் கொன்றபோது அவரைத் தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கட்பாடு என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரைப் பற்றிக் கொள்வதில் உறுதியாய் இல்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம்
நேரத்தில் அவர் மனத்தை வருத்தினர். இறைவனை அவர்கள் மீண்டும் மீண்டும் சோதித்தனர். இஸ்ரவேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர். அவரது கைவன்மையை மறந்தனர். எதிரியிடமிருந்து அவரவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர். அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார். சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார். அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார். எனவே தங்கள் ஓடைகளினின்று அவர்களால் நீர் பருக இயலவில்லை. அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது ஈக்களையும் அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார். அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக் கிளிகளுக்கும் அவர் கொடுத்த மழையுகள் அவர்களுடைய கால்நடைகளை கல்மழையிடமும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிமின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார். தம் சினத்தையும் சீற்றத்தையும் வெஞ்சினத்தையும் இன்னலையும் அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார். அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்து விட்டார். அவர்களை சாவினின்று தப்புவிக்கவில்லை. அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார். எகிப்தின் அனைத்து தலைப்பேறுகளையும் அவர் தாம் கூடாரங்களில் ஆண் தலைப்பேறுகளையும் அவர் சாகடித்தார். அவர் தம் மக்களை ஆடுகளென வெளிக்கொணர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தையென வழிகாட்டினார். பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்துச் சென்றார். அவர்கள் அன்றொபினில் அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக் கொண்டடல் அவர் கவடல நீ நாட்டட்டு அவடு வழக்கடத்தோ பிந்து மனித்து அவர்களை அழைத்துச் சென்றார். அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரணி அவர் விரட்டியடித்தார். அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார். இஸ்ரவேல் குலங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைப்பிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர்
ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமைச் சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய எடென்னுவையை நெருப்பு விரும்பியது. அவர்களுடைய கன்னியர்க்கு திருமணப் பாடல் இல்லாது போயிற்று. அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர். அவர்களுடைய கணுக்களுக்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை. அப்பொழுது உறக்கத்தினின்று எழுவோரைப் போக்காற்றே நடுவார்களே புலம் வீரலைப் போல் எங்களகனை நிற்கிறங்கா. அவர்கள் எவினைகனை துடுவொதுக்கே வச்சிதா. அவர்களே என்றெங்கும் நிகழ்ச்சி கொள்ளாத்தினா. அவளும் சேற்றின் கூடாரத்தை புறக்கணித்தார். இரத்தாளின் புறத்தே தெரசேயதலவை. ஆனால் லூனாவின் குடத்தை துவக்குதலும் பவானும் சீலோழலில் அவர் தீங்கு கும்மார். தம் பிடத்திலத்தை உயர்வினகன் கோல உரமித்தார். மண்டுலகக்களே